How to make a cinematic intro like this using CapCut. ஸோ ஃபஸ்ட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட், அதாவது நம்ம எந்த டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணோமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இதில் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போதைக்கு CapCutனு கொடுக்குறேன். CapCut. ஸோ பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இந்த ஃபாண்ட்டுன்னு இருக்கா, இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு இந்த ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கிளிப்பாக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து Alt+G கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளிப்பாக மாறிடும். ஸோ போயிட்டு இந்த வீடியோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஜூம் இன் ஆகி வர மாதிரியே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே ஸ்மூத்தாக ஜூம் இன் ஆகி வருதா. ஸோ இதான் நம்ம கீ ஃப்ரேம் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வந்துட்டு இன்னும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணதை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணணும் வந்து. ஸோ இதான். ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளோட பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது சீனரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ வந்து இந்த பேக்ரவுண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து நம்ம ட்ராக்கில் கீழே ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது நார்மலாக இந்த மாதிரி தான் தெரியும். பட் இப்போ தான் ஒரு மேஜிக்கே. ஸோ இந்த இடத்துல பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷோ கொடுத்தீங்கன்னா கீழே வந்து மாட் அப்படின்றது டிஃபால்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் மல்டிப்ளேயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எண்டிங்கில் போய்ட்டு அனிமேஷனில் அவுட்டில் ஃபேட் அவுட் போட்டிங்கன்னா இன்னும் வந்து எஃபெக்டிவாகவே இருக்கும். உங்களோட வீடியோஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரைட் சைடில் தெரிகிற இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன்.